சென்று எட்டாத 20,000 கிராமங்களில் இயேசுவுடைய கொடி பறக்க வேண்டும். அவ்வளவு உற்சாகமாய் பாடலாம். அட்லீஸ்ட் நமக்கு போக முடியல, நமக்கு பாடவாவது முடியுமே இல்லையா? பாட முடியுமா? பாட முடியாதவங்க என்ன சொல்றவங்க கையை தூக்குங்க சொல்லுவாங்க. எனக்கு பாட முடியாது, எனக்கு பலம் இல்லை. அப்ப எல்லாரும் பாடலாம். உற்சாகமாக சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். அதற்கு பின்பு நாம் ஆராதனையை ஆரம்பிப்போம். கால் மிதிக்கும் தேசமுள்ளோ என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்மார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்மார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையை ஜெயக்கொடியா அல்லேலூயா. பறக்கட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் அல்லேலூயா. பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையை ஜெயக்கொடியா அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம் அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்மார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் அல்லேலூயா. எழும்பட்டும் முழங்கட்டும் இயேசு தம் வழியில் அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள் அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசு தம் வழியில் அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை அல்லேலூயா. செல்லட்டும் செல்லட்டும் ஜெபசேனை துதிசேனை அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்மார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா. திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா. வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண்மார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். வட இந்தியாவிலே குற்றடி
டினாமினேஷனுடைய அத்தனை திருச்சபைகளிலும் தெரிந்த ஒரே ஒரு தமிழ் பாடல் இந்த கால் மிதிக்கும் தேசம் எல்லாம். ஆனா எங்க மக்க பாடின அந்த ஸ்பிரிட் நான் இன்னைக்கு பார்க்கல. தயவு செய்த அந்த ஒரு அடியை எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்சம் உற்சாகமாக ஆவியோடும் அனலோடு நம்ம பாடுவோம். பாடலிலே தாவீது சொல்லுவதை போல நடனம் ஆடி, நீங்க நடனம் ஆடணும்னு தான் சொல்ல வரல, அட்லீஸ்ட் we should dance in our heart and feel. எல்லாரும் இணைந்து நேரத்தில் நமது ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் துதியுங்கள், எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர். இந்த நாளிலே இந்த அரங்கத்தில் நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் கொண்டே சேர்த்திருக்கிறபடியாலே என் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்ம எல்லாரையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். என் ஆண்டவர் வாக்கு மாறாதவர், ஆவென்றும் ஆமென்றும் இருக்கின்ற நம் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த கொள்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியா வருத்தத்திருக்கிற அத்தனை பேருக்கு என் ஆண்டவர் பிரயோஜனமாய் தரும்படியாய் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட இயேசுப்பா இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய அன்பினாலே நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமே ஐயா. ஆண்டவரே குட் நைட் மிஷனுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து என் ஆண்டவரே ஜார்க்கண்ட், பீகார், ஆண்டவரே ஒரிசா போன்ற இடங்களில் என் ஆண்டவரை பயப்படுத்தும்படியாய், வெஸ்ட் பெங்காலிலே என் ஆண்டவரை பயப்படுத்தும்படியாய் குட்டைடி மிஷனை என் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறபடியினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகல் பொழுதிலே எங்கள் மத்தியிலே கடந்து வந்து மிஷனரியை நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிலே கடந்து வந்து ஆண்டவரே சுவிசேஷத்தை சொன்னபடியினாலே இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கின்ற எத்தனையோ உயர்வுகள், எத்தனையோ மேன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. குட்டைடி மிஷன் மூலமாக வட இந்தியாவிலே என் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே தற்பனே நற்செய்தியை சொல்லும்படியாய் அன்பான பேராயரை குடும்பத்தை என் ஆண்டவருக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறபடியினாலே நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த குட்டைடி மிஷனுடைய பணிவிடைகளின் மூலமாய் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற சுவிசேஷ வாஞ்சைக்காய் என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய அடியவர்கள் பலர் இதற்காக ஜெபிக்கிறார்கள், கொடுக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த இடத்திலே வந்து நம்முடைய பங்களிப்பை என் ஆண்டவருடைய நாமத்திலே செலுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அத்தனை பேரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே செய்தியை தருகின்ற பேராயரை கர்த்தர் பலப்படுத்தியருள் வாழ்த்தை வழங்குகின்ற என்னுடைய கன்னியாகுமரி திருமண்டலத்தினுடைய முன்னாள் செயலர் பிரொஃபசர் கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்காய் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ கொடுத்திருக்கிற ஆன்மீக தாயத்திற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அன்பான குருவையா அவர்களுக்காய் ஒவ்வொருவருக்காய்
ஆவியின் அபிஷேகத்தினாலே இந்த நாளிலே ஆண்டு நிரப்புவீராக. தகப்பனே, கூடி வருகிற நோக்கத்தை அறிந்திருக்கிறபடியினாலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிறைவேற்றுகிற ஊழியங்களையும் என் ஆண்டவர் பன்மடங்காய் பெருக செய்து கொண்டிருக்கிறபடியினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாகர்கோவில் கிளையினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றி இருக்கிறீர் ஐயா. ஆசீர்வதிப்பீராக, காத்து கொள்வீராக. ஆண்டவரே, இந்த கூடிய நிறைவேற வரையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு பிரசன்னராக இருந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நீ எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தரும்படியாய் எங்களுக்காக விண்ணை விட்டு மண்ணிலே வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அருளால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே முத்தமிட்டு படுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாம் அதிகாரம் 8 முதல் 20 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் முதல் 20வது வசனம். அப்பொழுது அந்த நாட்களில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சமயமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பரால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள் என்பதே. Some holy
கிருபை செய்திருக்கிறார். குட் டைடிங் மிஷன் இதனுடைய பேராயர் பிஷப் ரசல் ராஜ் அவர்கள், பேராயர் அம்மா இந்த நாளிலே நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்து வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற கன்னியாகுமரி பேராயத்தினுடைய முன்னாள் செயலர் பேராசிரியர் கிறிஸ்டியன் பாஸ் சார் அவர்கள் நம்மிடத்திலே வந்திருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். அருமையான நாகர்கோயிலுடைய கிளையிலே நற்பணி ஆற்றி வருகின்ற அன்பான சகோதரர்கள், அன்பான செல்வேஸ்வர் ஆர்மி குரு ஐயா அவர்கள், சிறப்பாக டாக்டர் அனி சாமுல் அவர்கள் நம்மிடத்திலே வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். அவர்கள் ஒரு மூத்த கதரின் புத் மருத்துவனுடைய மருத்துவராக பணியாற்றி ஊழிய வாழ்ச்சியோடு கூட என் ஆண்டவரை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் கர்த்தரும் ரட்சகருமாக டாக்டர் மிஸ்ஸஸ் ரூபி சாமுல் அவர்கள் நம்மிடத்தில் இருப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் மகிழ்வுறவு கூடுகையில நீங்கள் திரளாக கடந்து வந்திருக்கின்றீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மிஷனை ஆரம்பித்திருக்கிற பேராயர் அவர்கள் அவருடைய சாட்சிய நிமித்தமாக நம்முடைய மாவட்டத்திலும் பல்வேறு நிலைகளிலே இந்த மிஷனுக்காக செபிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, தாங்குகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆண்டவருக்கு நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலே மூலச்சல் சேகர திருச்சபையின் சார்பாக